ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் மினிஸ்டர் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு 4 டிப்ஸ் வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக அமையும். ஸோ ஐ எம் 100% கேரண்டி தட் இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 21 டே ரூலை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி ஸ்டடி ஹேபிட்ஸ் என்ன, அதோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நான் இதை வந்து ஒரு கோல்டன் ரூல் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா ஸோ கிராக்கிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிராக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சீக்கிரம் தாங்க, டெய்லி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும், படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நேரம் நம்ம புக்கை திறந்து வச்சுட்டே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ஸ்டடீஸில் வராதுங்க. எவ்வளோ விஷயம் நம்ம அந்த நாள் கேப்சர் பண்ணிக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்னென்ன படித்து முடித்தோம், என்னென்ன இன்றைக்கி லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடி ப்ராக்டிக்கலாக என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு டெய்லியும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஸோ ரியாலிட்டியாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிராக் பண்ணணும் சக்ஸஸ்க்காக நம்ம ஒரு பார்ட்டில் ட்ராவல் ஆகிறோம். ஸோ நாட் ஓன்லி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். எந்த விஷயத்த நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுனாலும் அதுக்கான டைம்ஸ் ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து, அது 6 months to 2 years லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பொறுத்து டைம் டியூரேஷன் சேஞ்ச் பண்ணும். த ஒன்லி திங் இஸ் நம்ம கண்டினியூஸாக அந்த விஷயத்துக்காக அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்து அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெடிக்கேஷனாக நம்ம ஒர்க் பண்ணணும். சரிங்களா? சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் டோட்டல் டெடிக்கேஷன் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் ஆர் என்டர்டெயின்மெண்ட் பிரேக்ஸ். ஓகே, ஸோ என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாஸில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா மொபைல் ஃபோன் அதிகமாக அன்னெசரியாக யூஸ் பண்ணுறது, அன்னெசரியாக பேசுகிறது. ஸோ இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கரியர் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட், பில்ட் எ ரிதம் வேர் ஸ்டடிங் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ நம்ம டெய்லி ஹேபிட்ஸ், ஸோ காலையில் எழுந்திரிச்சா ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், ஸோ அந்த மாதிரி டெய்லி நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோல் அண்ட் ஹேபிட்டாகவே மாற்றணுங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ். ஸோ இப்போ தான் சார் நான் படிக்க வரேன், இப்போ தான் நான் காலேஜ் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன், எனக்கு எஸ்எஸ்சி, சிஜிஎல் இல்லை குரூப் ஏ கசெட் ஆஃபீஸர்ஸ் இல்லை குரூப் பி போஸ்ட்டுக்கு நான் ப்ளேஸ் ஆகணும், எனக்கு அந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா, நான் இப்போ பிகினராக இருக்கேன் அப்படின்னாலும் ஸோ இந்த 4 விஷயத்த மட்டும் கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஸோ ஃபிக்ஸடு டைம் டேபிள், உங்களுக்கான டைம் டேபிளை நீங்கள் தான் மேக் பண்ணணும். ஸோ நான் என்ன ஷெட்யூலில் மேக் பண்ணி கொடுத்தாலும் ஸோ எல்லாத்துக்கும் அது சூட் ஆகாது. ஸோ சில பேர் நான் மார்னிங் ஸ்டடி ஷெட்யூல் போட்டு கொடுப்பேன், அவங்க ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் உங்களுக்கான ஷெட்யூல், உங்களுடைய சரௌண்டிங்ஸு, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்து உங்களுக்கான ஷெட்யூலை நீங்களே போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ நாங்கள் கொடுக்குறத வந்து ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டார்கெட் பேஸ்டு ஸ்டடி இனிஷியலி அப்படின்னா டார்கெட் ஸ்மால் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி படிக்க பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிக்ட் ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் ஸோ தட் பில்ட்ஸ் அ டிசிப்ளின் அண்ட் டிசிப்ளின்ஸ். ஸோ மோட்டிவேஷன் டிசிப்ளின்ஸ்க்கு ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. டிசிப்ளின்னா டெய்லி ஹேபிட்ஸ், டெய்லியுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருப்போம். அதே மோட்டிவேஷன் அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸுக்கு பண்ணுவோம், அதுக்கப்புறம் டக்குன்னு ட்ராப் அவுட் ஆகிடுவோம். ஸோ டிசிப்ளினை தான் நான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ டெய்லி அந்த திங்ஸை பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட், 4 to 5 hours ஸ்டடி வந்து மேண்டட்டரிங்க. ஸ்டார்ட் வித் எ மேனேஜபிள் ஷெட்யூல் ஃபார் 4 to 5 hours டெய்லி. டோன்ட் பேர்ன் அவுட் ட்ரையிங் 10 hours அட் day 1. ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸோ இன்றைக்கி தான் day 1 இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு தான் day 1 அப்படின்னா எடுத்தோடனே நான் இன்றைக்கி 10 hours வந்து ஒரு சிட்டிங்ஸில் உட்காந்து நான் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்க போகிறேன், ஜாகிரபி கண்டென்ட் ஃபுல்லாக முடிக்க போகிறேன், ரேஷியோ ப்ரொபோர்ஷனல் ஃபுல்லாக முடிக்க போகிறேன். ஸோ அப்படி எந்த டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் ஹைலி சஜஸ்டபிள். ஸோ ஒரு ஸ்மால் டார்கெட் பேஸ் பண்ணி போங்க. ஸோ மினிமம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 to 5 hours டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ போக போக
உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஹார்ஸ் ஆஃப் ஸ்டடிங்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் பிளாக்கிங். ஸோ டைமை பொறுத்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கணுங்க. இப்போ மார்னிங் டைம் அப்படின்னா நம்ம வந்து கான்செப்ட்ஸ் ஓரியன்ட், ஸோ மேக்ஸில் சில கான்செப்ட்ஸ் ஓரியன்ட் சம்ஸை அட்வான்ஸ்டு மேக்ஸை லேர்ன் பண்ணலாம். ஸோ அர்த்தமெட்டிக் இல்லாமல் அட்வான்ஸ்ட் மேக்ஸை லேர்ன் பண்ணலாம். ஸோ ஹைலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஈஸி தான், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதை நம்ம லேர்ன் பண்ணலாம். ஈவினிங் அப்படின்னா ரிவிஷன், நான் சொன்னேன் இல்லையா, வீக்லி ரிவிஷன், டெய்லி ரிவிஷன், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைமை பொறுத்து நீங்கள் உங்களுடைய ஷெட்யூலை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 21 டே ரூல் அப்படின்னா என்னங்க? ஸோ இந்த டைட்டில் ஆஃப் த வீடியோவை அதுதான். ஸோ நம்ம ஒரு ஹேபிட்டை மேக் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 21 டேஸ் வந்து அதை மினிமம் நம்ம டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கான ஒரே ஒரு கீ கன்சிஸ்டன்சி. டெய்லி அந்த சேம் விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும் வித்தவுட் எனி டிலே. ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்ட்ரகிள். ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட் ஆர் சக்ஸஸ் ஈஸியாக கிடச்சாதுங்க. நம்ம கன்சிஸ்டன்ஸாக அதை எஃபோர்ட் போட்டு டெய்லி அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தியா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். ஸோ திருக்குறளோட வேர்டுங்க இது, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளோட வேர்டு. ஸோ இந்த கோட்டை நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கோட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 15 to 20 டேஸ் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நானே சொல்கிறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஹார்ஷாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கவே மாட்டோம். ஈவன் பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட அப்படிலாம் படிச்சிருக்க மாட்டோம். பட் இதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே ஃபீல்டில் வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம் வந்து கால்ஃபர் ஆகுது அப்படின்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, ரியல் வேக்கன்சி எவ்வளோ. ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்கும், அப்ளை பண்ணுறவங்க லேக்ஸில் இருப்பாங்க, க்ரோஸில் இருப்பாங்க. ஸோ அப்போ ரேஷியோ, அப்போ ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னு ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 1:500, 1:600 அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 600 பேர் போட்டிட்டு போடுறாங்க. ஸோ அப்போ 600 பேர்த்தில் ஒரு ஆளாக வரணும்னா நம்ம இத்தனை ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணாதாங்க முடியும் இந்த காம்படிஷன் வேர்ல்டில். சரிங்களா? நெக்ஸ்ட் கோல் செட்டிங். அவாய்ட் ஜிஎன் கோல்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கே சில விஷயம்லாம் தெரியும். ஒரு நாள் ஹிஸ்ட்ரி நான் படிக்க போகிறேன், ஒரு நாள் மேக்ஸ் கம்ப்ளீட் டாபிக்ஸை முடிக்க போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டும் டிப்ரெஷன் தாங்க வரும். ஸோ அதனால் சின்ன கோல்ஸாக செட் ஸ்மால் கோல்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ 100 கொஸ்டின் ரேஷியோ சாப்டரில் 100 கொஸ்டின் நான் அன்றைக்கி முடிக்கிறேன். அப்படி சின்ன சின்ன கோல்ஸாக நீங்கள் செட் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு டோபமைன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. டோபமைன் அப்படின்னா அது ஒரு ஹார்மோன் செக்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து படிக்கணுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்தால் 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அது எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எல்லாமே. ஸோ அதே பேட்டர்னில் இப்போ மேக்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஜிட்ஸ் தான் மாறும், பட் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ 70% ஆஃப் த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களால் இப்போ கரண்ட் எக்ஸாம்லேயும் அதே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ 60 to 70% ஆஃப் சிலபஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட்டை டெய்லியும் எடுக்க ஆரம்பிங்க. மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட சொல்யூஷன்ஸ் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் அப்படின்னா ஸோ கம்பேர் வித் யுவர் செல்ஃப், தட் வில் மேக் யூ சக்ஸஸ். ஸோ நேற்றுக்கு என்ன பண்ணோம், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அதுலேருந்து ஒரு ஸ்டெப் எப்படி என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் கம்பேரிசன் ஜோன். ஸோ நீங்கள் வேறு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையோ வேறு ஆஸ்பிரன்ஸ் கூடயோ கம்பேர் பண்ண வேணாம். நைட்டி ரொட்டீன் அப்படின்னா டெய்லி நைட் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ நாளையோட ஷெட்யூல் என்ன, நாளைக்கான டாஸ்க் என்னென்ன கவர் பண்ணலாம். ஸோ மார்னிங்னா நான் இந்த டாஸ்க் வந்து முடிக்கணும். ஸோ ஈவினிங்குள்ளே நான் அந்த மேக்ஸோட ரிலேஷன் ப்ரொபோஷனலில் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் வச்சுட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப ஸோ உங்களுக்கு மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த டே ஃபுல்லாக நல்லாயிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டாஸ்க் நோட் புக். ஸோ நோட் புக்
ஷெட்யூல் முன்னாடியே இனிஷியலாக சொன்ன மாதிரி ஷெட்யூல் போட சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நோட் புக்கில் போட்டுட்டு அதை அந்த டாஸ்க் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி டிக் பாக்ஸில் டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.